நீ கோயிலுக்கு போகிறாய், மருத்துவரிடம் போகிறாய், மாத்திரை சாப்பிடுகிறாய். ஆனால் உன் உள்ளே இருக்கும் 7 சக்கரங்கள் அடைப்பட்டிருந்தால் எந்த மருந்தும் வேலை செய்யாது, எந்த பூஜையும் முழுமை பெறாது, எந்த தியானமும் ஆழமாக இறங்காது. ஆனால் இயற்கை தாய் அவள் உன்னை இலவசமாக குணப்படுத்துவாள். சித்தர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை அறிந்திருந்தார்கள். இன்று விஞ்ஞானமும் இதை உறுதிப்படுத்துகிறது. வா, ஒவ்வொரு சக்கரத்தையும் இயற்கையால் எப்படி திறப்பது என்று பார்ப்போம். முதலில் மூலாதாரம், ரூட் சக்கரா. அமைவிடம் முதுகெலும்பின் அடிப்பகுதி. இந்த சக்கரம் அடைப்பட்டால் பயம், பாதுகாப்பின்மை, பண கஷ்டம், உடல் சோர்வு, என்னால் முடியாது என்ற எண்ணம் இவை தொற்றிக்கொள்ளும். இதற்கு இயற்கை தீர்வு பூமியில் படு. செருப்பை கழற்று, புல்வெளியில், மண்ணில், பாறையில் படுத்துக்கொள், கண்களை மூடு. உன் முதுகு முழுவதும் பூமியை உணரட்டும். பூமிக்கு எர்த்திங் என்ற சக்தி இருக்கிறது. உன் உடலில் இருக்கும் எதிர்மறை மின் அணுக்கள், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்வார்கள், பூமியில் கரைந்துவிடும். வேர்கள் ஆழமாகும் போது மரம் சாயாது. உன் மூலாதாரம் திறந்தால் நீ சாய மாட்டாய். திருமூலர் கூறினார், மண்ணில் பிறந்தோம், மண்ணே நம் தாய். அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் சக்கரா சுவாதிஷ்டானாம், சாக்ரல் சக்ரா. அமைவிடம் தொப்புளுக்கு கீழ். இந்த சக்கரம் அடைப்பட்டால் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் திணறுவாய், படைப்பாற்றல் குறையும், உறவுகளில் தடை வரும், வாழ்க்கை சுவையற்றதாக தோன்றும். இதற்கு இயற்கை தீர்வு தண்ணீரில் இறங்கு. ஆறு, குளம், கடல், அருவி எதுவாக இருந்தாலும் சரி, நீரில் இறங்கி நீந்து, அல்லது வெறுமனே கால்களை தண்ணீரில் வை. தண்ணீர் உன் உணர்வுகளின் கண்ணாடி. அது ஓடும்போது உன் மனதில் இருக்கும் தேக்கமும் ஓடும். உன் படைப்பாற்றல் மீண்டும் பொங்கும். நீர் இன்று அமையாது உலகு. திருவள்ளுவர் வெறுமனே நீரின் அவசியத்தை மட்டும் சொல்லவில்லை, நீரின் ஆன்மீக சக்தியையும் குறிப்பிட்டார். அடுத்து நாம் பார்க்கும் சக்கரா மணிபூரகம், சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா. அமைவிடம் தொப்புளுக்கு மேல். இந்த சக்கரம் அடைப்பட்டால் தன்னம்பிக்கை இல்லாமல் போகும், முடிவு எடுக்க பயமாகும், நான் யார் என்ற குழப்பம் வரும், செரிமான பிரச்சனைகள் கூட வரலாம். இதற்கு இயற்கையான தீர்வு சூரிய ஒளியை உள்வாங்கு. காலை 6 to 8 மணிக்கு சூரிய ஒளியில் நில். தொப்புள் பகுதியில் சூரியன் ஒளி படட்டும். கண்களை மூடி சூரியனை நோக்கி முகம் திருப்பி நில். சூரியன் என்பது வெறும் வெப்பம் அல்ல, அவன் சக்தியின் ஆதி மூலம். சித்தர்கள் சூரிய நமஸ்காரம் செய்தது வெறும் உடற்பயிற்சி அல்ல, சூரியனிடம் தன்னம்பிக்கையும் பெரும் வழிபாடு. சூரிய நமஸ்காரம் செய்த பிறகு உன்னுள் ஒரு தீ மூலும், அது மணிபூரக அக்னி. அடுத்து ஹனாஹதம், ஹார்ட் சக்கரா. அமைவிடம் இதயம். இந்த சக்கரம் அடைப்பட்டால் நேசிக்க முடியாது, நேசிக்கப்படுவதை ஏற்க முடியாது, தனிமை, கோபம், பொறாமை, மன்னிக்க மறுக்கும் மனம், சில நேரங்களில் மார்பு வலி கூட வரும். இதற்கு இயற்கையான தீர்வு மரத்தை கட்டிப்பிடி. ஒரு பெரிய மரம் தேடு. ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம். அதை 2 கைகளாலும் கட்டிப்பிடி. மார்பு அந்த மரத்தை தொட்டிருக்கட்டும். 5 நிமிடம் மூச்சு விடு. மரங்கள் உயிரோட்டமுள்ளவை. அவை ஆக்சிஜன் மட்டும் தருவதில்லை, ஒரு அமைதியான அதிர்வை, வைப்ரேஷன் வெளிப்படுத்துகின்றன. அந்த அதிர்வு உன் இதயத்தை மென்மையாக்கும். சித்தர்கள் மரத்தடியில் தவம் செய்தது தற்செயல் அல்ல, மரங்கள் அவர்களின் குரு. அடுத்து நாம் பார்க்கும் சக்கரா விசுத்தி, த்ரோட் சக்கரா. அமைவிடம் தொண்டை. இந்த சக்கரம் அடைப்பட்டால் உன் உண்மையை சொல்ல தயக்கம் வரும். என் கருத்து முக்கியமில்லை என்று நீயே நம்புவாய். தொண்டை வலி, தைராய்டு பிரச்சனைகள் வரலாம். கலை, இசை, எழுத்தில் தடை ஏற்படும். இதற்கு இயற்கையான தீர்வு சுத்தமான காற்றை ஆழமாக சுவாசி. காட்டுக்கு போ, மலைக்கு போ, கடற்கரைக்கு போ. நின்று கண்களை மூடு. மூக்கால் ஆழமாக சுவாசி 4 வினாடி. நிறுத்து 4 வினாடி. வாயால் மெதுவாக விடு 8 வினாடி. காற்றே வாக்கு சக்தியின் ஆதாரம். சுத்தமான காற்று தொண்டையை சுத்தப்படுத்துவதோடு உன் வார்த்தைகளில் வலிமையும் சேர்க்கும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும்.
அந்த தமிழ்மொழி வெளிப்பட்ட காற்றே வாகனம். அடுத்து நாம் பார்க்கவிருக்கும் சக்ரா ஆக்ஞா தேர்ட் ஐ சக்ரா, அமைவிடம் புருவ மத்தியம். இந்த சக்கரம் அடைப்பட்டால் குழப்பம், தலைவலி, கனவுகள் இல்லாமல் போவது, நுண்ணறிவு குறைவு ஏற்படும், என் வாழ்க்கையில் திசை தெரியவில்லை என்ற உணர்வு ஏற்படும். இயற்கையான தீர்வு நட்சத்திர தியானம். இரவில் வெளியே போ, மின்சார விளக்கு இல்லாத இடம் தேடு, வானத்தை பார், நட்சத்திரங்களை பார், கண்ணிமைக்காமல் ஒரு நட்சத்திரத்தை பார். படிப்படியாக உன் கண்களும் மனமும் அமைதியாகும். ஆக்ஞா சக்தி என்பது உன் கண்கள் வெளியே பார்க்கும்போது உன் கண் உள்ளே திரும்பும். நட்சத்திரங்களின் ஒளி கோடி ஆண்டுகள் பயணித்து உன்னை வந்தடைகிறது. அதை உணர்ந்தால் உன் சிறுமையும் புரியும், பிரபஞ்சத்தின் பெருமை புரியும். ரமண மகரிஷி கூறினார், உள்ளே பார், அங்கே எல்லாம் இருக்கிறது. அடுத்து சஹஸ்ராரம் கிரவுன் சக்ரா, அமைவிடம் தலையின் உச்சு. இந்த சக்கரம் அடைப்பட்டால் நான் தனிமையாக இருக்கின்றேன், யாரும் இல்லை என்ற உணர்வு, ஆன்மீக தொடர்பு துண்டிக்கப்பட்ட உணர்வு, வாழ்க்கையில் அர்த்தம் தெரியாமல் போகும். இதற்கு இயற்கையான தீர்வு பௌர்ணமி மௌனம். பௌர்ணமியில் இரவில் வெளியில் உட்கார், நிலவை நோக்கி மௌனமாக இரு. எந்த மந்திரமும் வேண்டாம், எந்த எண்ணமும் வேண்டாம், வெறுமனே இரு. நிலவின் ஒளி சூரியனிடம் கடன் வாங்கியது. அது மெல்லிய ஆழமான சக்தி. அந்த மெல்லிய ஒளியில் உட்காரும் போது உன் தலையின் உச்சி திறக்கும், பிரபஞ்சத்துடன் இணைவு கிடைக்கும். சிவமாகி நின்றாய், எனக்கே சிவமே. அந்த நிலை சஹஸ்ராரம் முழுமையாக திறந்தால் மட்டுமே. இன்றிலிருந்து தொடங்கு. காலையில் 10 நிமிடம் மண்ணில் வெறும் காலில் நட. வாரம் ஒரு முறை ஆற்றில் அல்லது கடலில் இறங்கு. தினமும் சூரிய நமஸ்காரம் செய். மரத்தடியில் தினமும் 5 நிமிடம் உட்கார். இரவில் ஒரு நட்சத்திரத்தை தியானி. பௌர்ணமியில் மௌனமாக நிலவிப்பார். இயற்கை உன்னை குணப்படுத்த காத்திருக்கிறது. நீ மட்டும் வெளியே வர வேண்டும். இயற்கையோடு வாழ்பவன் இன்றும் நோயற்றிருப்பான். இது சித்தர் வாக்கு.